இது இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ இதை இறக்கலாம். நம்ம ஒரே கண்டெய்னரே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு வேறு கண்டெய்னர் வேணுன்ற அவசியம் இல்லை. இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதெல்லாம் இப்போ ஃபில்டர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பூந்தி கொட்டையும் நல்லா அதில் ஊறலாம். அதனால் அப்படியே வச்சுட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா அரிசி இதெல்லாமும் போட்டு இப்போ லைட்டாக கொதிக்க விடணும். இது ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவு பாயில் ஆனால் போதும். அந்த அரிசியோட அந்த டெக்ஸ்சர் நமக்கு வரணுன்றதுக்கு தான் இது. ஏன்னா நம்ம வெட்டிவேரும் ரோஸ்மேரியும் ஆல்ரெடி அந்த பூந்திக்கொட்டை தண்ணியிலையும் போட்டிருப்போம். அதனால் லைட்டாக கொதி வந்தால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பவுல் வச்சுருக்கேன். இல்லை இதுலேயே கூட நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சீக்காய், பீட்ரூட் சாறு, இந்த மருதாணி, வேம்பாலம் பட்டை இதை வந்து ஒரு கொதி விடணும். இது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த பூந்தி கொட்டை தண்ணியை இதில் ஆட் பண்ணாதான் நமக்கு அந்த ஷாம்புவோட எஃபெக்ட் கிடைக்கும். முதல்ல கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், அது சரியாயிடும். அடுத்தது இதுலேயே நம்ம இந்த அரிசி இது வேக வச்சோம் இல்லைங்களா, இதை ஃபில்டர் பண்ணி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம பூந்தி கொட்டை தண்ணி இதில் ஆட் பண்ணதுனால அந்த நுரை வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க இந்த பீட்ரூட் சாரும் நல்ல நிறத்தையும் கொடுக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் அது யூஸ் ஆகும். பீட்ரூட் சாறு நம்ம ரெடி பண்ணும்போது ஹேருக்கு மட்டும் இல்லாமல் அந்த சாறை முகத்துக்கும் கழுத்துக்கு காதுக்கு அதெல்லாமும் அப்ளை பண்ணிட்டா ரொம்ப நல்லது. ஸ்கின் கலரும் சேஞ்ச் ஆகும். இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் சூடாக இருக்கும்போதே நம்ம ஃபில்டர் பண்ணிட்டா நல்லது. அப்புறமா அது ஃபில்டர் பண்ணால் வராது. இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டு பண்ணோம்னா 5 நிமிஷம் வேலை தான் இது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல நுர வரும்.
சீக்காய் பொடி கடையில் வாங்கி யூஸ் பண்ண இஷ்டம் இல்லாதவங்க ஒரு 4 சீக்காயை முதல் நாளே ஊற வச்சும் அரைச்சிக்கலாம் மிக்சியில். அது உங்களோட மிக்சியோட தரத்தை பொறுத்தது. இப்போது இது வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பூந்திக்கொட்டை தண்ணி இருக்குல்ல, கொதிக்க வச்சுருக்குமே, அதையும் கொஞ்சம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட நேச்சுரல் ஷாம்பு ரெடி. இப்போ என்ன பண்ணணும், இந்த பூந்திக்கட்டை எதுக்கு இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அதுக்கும் சொல்கிறேன். இப்போ இந்த பூந்திக்கொட்டை தண்ணியையும் ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்து ஆறின அப்புறமா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.